மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். கூடுதல் பொறுப்புகளெல்லாம் வழங்கப்படும். அதிகார பலம் அதிகரிக்கும். மிக அற்புதமான நிலையிலே கிரகங்கள் அமைந்திருக்கின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரன் புதனின் சாரம் பெற்றிருக்கிறது. புதனோ ராசியில் அமர்ந்து குரு பார்வை பெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்திலே சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கணிசமான முன்னேற்றம் ஏற்படும். 1 சைபரில் 2 சைபர் ஜாஸ்தியாகும் பேங்க் பேலன்ஸு. நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். வியாபாரத்திலே இருப்பவர்களுக்கு அதிக அளவிலான லாபம் கிடைக்கும். அனைத்து விதமான முயற்சிகளும் வெற்றி பெறும். இன்றைக்கி ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சா பண்ணி முடிச்சிருவீங்க. பொதுவாகவே இந்த மேஷ ராசிக்காரர்கள் ஒரு செயலை எடுத்தால் அதை முடிக்காமல் விடமாட்டார்கள். முயற்சிக்கு பெயர் போனவர்கள் மேஷ ராசிக்காரர்கள். அதிலும் இன்றைய தினம் கிரகங்களெல்லாம் ஓரளவு சாதகமாக இருப்பதால் எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சி செய்து முழுமையாக முடித்துவிட்டுத்தான் வீடு திரும்புவார்கள். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நாள் இன்றைய தினம். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிக மிக அற்புதமாக இருக்கும். நீங்கள் விரும்புகின்ற பள்ளிக்கூடத்தில் அல்லது கல்லூரியில் அல்லது பல்கலையிலே நீங்கள் எதிர்பார்க்கும் பாடத்திட்டத்திலே உங்களுக்கு அட்மிஷன் கிடைத்து மகிழ்ச்சி அடைவீர்கள். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். ரிஷபராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்கும். ராசி அதிபதி சுக்கிரன் ராசியில் தன் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று அற்புதமாக இருக்கின்ற மிகச்சிறப்பான ஒரு கிரக நிலவரம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறும் என்று சொல்லலாம். லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்து சந்திரன் என்பதால் அது இன்னும் கூடுதலாக நன்மையை செய்யும். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற வாய்ப்பு மிக பிரகாசமாக காணப்படுகிறது. உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். ஒரு சிலருக்கு உத்தியோக மாற்றம் ஏற்படலாம். ஒரே இடத்துல ரொம்ப நாளாக வேலை பண்ணிகிட்ருக்கேன், அடுத்த வேறு ஏதாவது ஒரு இடத்துக்கு மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ அந்த மாதிரி மாற்றம் ஏற்படும். மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு நல்ல நேரம். நல்ல மாற்றங்களாக இருக்கும் அவை. நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். மகிழ்ச்சியான நாள். மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி புதன் மேஷத்தில் 11ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறது. குருவால் பார்க்கப்படுகிறது. ஆகவே குரு பார்வையில் உங்கள் ராசி அதிபதி இருப்பதால் மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும். இன்றைக்கி நாளைக்கும் தான் குரு பார்வையிலே உங்கள் ராசி அதிபதி புதன் இருக்கிறது. ஆகவே இப்பொழுது மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறும். இன்றைய தினமும் நாளை தினமும் நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் அனைத்தும் நிச்சயமாக வெற்றி பெறும் என்று சொல்லலாம். இது ஒரு நல்ல நாள். இன்றைக்கும் நாளைக்கும் நீங்கள் முக்கிய பணிகளை முடித்துவிட வேண்டும். உங்களுக்கு இப்பொழுது நல்ல நேரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன். நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி. யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ போ.
செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. கரெக்ட், அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? சரிங்கம்மா. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டாது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.